திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் குடமுழுக்கு விழா பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பின் ராஜகோபுரத்திலிருந்து 9 கலசங்கள் புதுப்பிப்புக்காக கீழே இறக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித்குமார், இனி உங்களிடம். கனிமொழி, வணக்கம். தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் பட வீடாக திகழக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக ₹300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் தொடங்கி கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகின்றன. மேலும் கும்பாபிஷேகம் நடைபெறவும் முடிவு செய்யப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிக்கான பாலாலயம் நடைபெற்றது. தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்குள் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதற்கான பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 9 நிலைகள் கொண்ட 137 அடி உயரமுள்ள ராஜகோபுரத்தில் 9 கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்கள் மாற்றப்படுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டு சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கோபுரத்திலிருந்து கலசம் கழித்து கீழே கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்போது கோபுர கலசத்துக்குள் இருந்த வரகு அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருந்ததை கண்டு அறநிலையத்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் பரவசமுடன் ஆச்சரியமுடன் பார்த்தனர். கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.